Welcome to Easy English. Today we learn about some sentences with meaning. Okay, let's start. First one, பசுவின் பால் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அப்படின்னா பசுவின் பால்னா பசுனா கவ், பால்னா மில்க். ஸோ பசுவின் பால்னா கவ் மில்க். ஆரோக்கியத்திற்கு, ஆரோக்கியம்னா ஹெல்த். நெக்ஸ்ட் ஒன் நல்லது, நல்லதுன்னா குட். ஸோ பசுவின் பால் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னா கவ் மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நெக்ஸ்ட் ஒன், நீ அமெரிக்காவில் வாழ்கிறாயா? ஸோ நீனா யூ, அமெரிக்கானா அமெரிக்கா தான், வாழ்கிறது, வாழ்றத வந்து நம்ம லிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீ அமெரிக்காவில் வாழ்கிறாயா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கோம். ஸோ டு யூ லிவ் இன் அமெரிக்கா? நீ அமெரிக்காவில் வாழ்கிறாயா? டு யூ லிவ் இன் அமெரிக்கா? இப்போ அமெரிக்காவுக்கு பதிலாக நம்ம சென்னையில் வாழ்கிறாயா அப்படின்னா டு யூ லிவ் இன் சென்னை, இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நாய்கள் மிகவும் விசுவாசமான விலங்கு. நாய்கள் அப்படின்னா டாக்ஸ், விசுவாசம் அப்படின்னா ஃபேத்ஃபுல், உண்மையா இருக்கிறது. ஸோ ஃபேத்ஃபுல், விலங்குனா அனிமல். ஸோ நாய்கள் மிகவும் விசுவாசமான விலங்கு அப்படின்னா டாக்ஸ் ஆர் ஃபேத்ஃபுல் அனிமல். டாக்ஸ் ஆர் ஃபேத்ஃபுல் அனிமல். இப்போ நம்ம டாக்ஸ்ன்னு நிறைய நாய்களை சொல்றதுனால நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டாக் யூஸ்னா இஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் தோட்டத்தில் தினமும் வேலை செய்கிறாள். அவள்னா ஷீ, தோட்டம்னா கார்டன், தினமும்னா டெய்லி, வேலை செய்கிறது, வேலை செய்கிறது வந்து நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவள் தோட்டத்தில் தினமும் வேலை செய்கிறாள் அப்படின்னா அது வந்து டெய்லி ரொட்டீன். ஸோ அதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல தான் சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல ஹீ ஷி இட் நேம் வந்தால் ஒர்க்குக்கு வேர்புக்கு அப்புறம் ஒரு எஸ் சேர்ப்போம். ஸோ நம்ம ஒர்க்ஸ், ஷீ ஒர்க்ஸ் இன் அ கார்டன் டெய்லி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அது ஒரு திகில் படமாக இருந்தது. அதுனா that. இப்போ இதுனா நம்ம this, அதுனா that. திகில் படம், திகில் படம்னா ஹாரர் மூவி, இருந்தது. ஸோ அது ஒரு திகில் படமாக இருந்தது அப்படின்னா that was a horror movie. இப்போ அது ஒரு திகில் படமாக இருக்கிறது அப்படின்னா that is a horror movie. இருந்ததுன்னா past, ஸோ was யூஸ் பண்ணிக்கோ, that was a horror movie. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாள். ஸோ அவள்னா ஷீ, நல்ல பெண் அப்படின்னா குட் உமன், இருந்தாள். ஸோ இப்போ உள்ள முன்னாடி இருந்திருக்கா, ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிறாள் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாள். ஷி வாஸ் அ குட் உமன், ஷி வாஸ் அ குட் உமன். இப்போ அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னா ஷி இஸ் அ குட் உமன். பாஸ்ட்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட்னா இஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சர்க்கரை ஜாடியில் உள்ளது. சர்க்கரைனா சுகர், ஜாடி அப்படின்னா ஜார், உள்ளது. ஸோ இப்போ சர்க்கரை ஜாடியில் உள்ளதுன்னா ஜாடிக்கு உள்ள இருக்குன்னு தானே அர்த்தம், அதனாலதான் நம்ம இந்த ஜார் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்கரை ஜாடியில் உள்ளது. த சுகர் இஸ் இன் த ஜார், த சுகர் இஸ் இன் த ஜார். இப்போ உள்ளே இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னு வைங்களேன், த சுகர் வாஸ் இன் த ஜார் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன், சோஃபா புதியது. சோஃபானா சோஃபா தான், புதியது அப்படின்னா நியூ. ஸோ சோஃபா புதியது அப்படின்னா சோஃபா இஸ் நியூ, சோஃபா இஸ் நியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. தமிழ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்க, நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் லீவ் லெட்டர் எழுதினாள். அவள்னா ஷீ, லீவ் லெட்டர்னா லீவ் லெட்டர் தான், எழுதினாள். ஓகே, எழுதுறது வந்து நார்மலாக நம்ம ரைட்டுன்னு சொல்லுவோம், எழுதினாள் ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம ரோட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் லீவ் லெட்டர் எழுதினாள். ஷீ ரோட் லீவ் லெட்டர், ஷீ ரோட் லீவ் லெட்டர். அதாவது ரைட், ரோட், ரிட்டன், அதுதான் நம்ம எழுதுற ரைட் அப்படிங்கிறதுக்கான டென்ஸ் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பாலாடை கட்டி சுவையாக இருக்கிறது. பாலாடை கட்டினா த சீஸ், சுவையாக இருக்கிறதுனா இஸ் டேஸ்டி. பாலாடை கட்டி சுவையாக இருக்கிறது, த சீஸ் இஸ் டேஸ்டி, த சீஸ் இஸ் டேஸ்டி. இப்போ பாலாடை கட்டி சுவையாக இருந்தது அப்படின்னா அது வந்து பாஸ்ட் ஃபார்ம், அதனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணிப்போம். த சீஸ் வாஸ் டேஸ்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ
ப்ரெசன்ட் டென்ஸ்னால நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், கூரையின் மேல் பகுதியிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூரையின் மேல் பகுதியை நம்ம இங்கிலீஷ்ல ரூஃப், சிம்பிளா ஒரு வேர்டு தான் ரூஃப், கூரையின் மேல் பகுதி. ஓகே, தண்ணீர் கசிந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் கசிகிறதுனா ஒரு இடத்துல இருந்து தண்ணி கசியுது அப்படின்னு சொன்னா நம்ம லீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கசிந்து கொண்டிருக்கிறது, லீக்கிங், கண்டினியூஸ், ஸோ லீக்கிங். கூரையின் மேல் பகுதியிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டிருக்கிறது. The roof is leaking. நெக்ஸ்ட் ஒன், பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. பறவைகள்னா the birds, பாடிக்கொண்டிருக்கின்றன. பாடுறது வந்து சிங். ஸோ பாடிக்கொண்டிருக்கின்றன கண்டினியூஸ், ஸோ நம்ம சிங்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. The birds are singing. The birds are singing. இப்போ பறவைகள் அப்படின்றதுனால நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பறவை, ஒரு பறவை பாடிட்டு இருக்குன்னா the bird is singing அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் ஜன்னலை உடைத்தாள். அவள்னா ஷீ, ஜன்னல்னா விண்டோ, உடைத்தாள் அதாவது உடைக்கிறது வந்து நம்ம பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். உடைத்தாள், ஸோ பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, நம்ம அதனால broke யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் ஜன்னலை உடைத்தாள். She broke the window. She broke the window. பிரேக்கோட டென்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரேக், broke, broken. ஸோ நம்ம broke யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று எனது பெண்ணை தொலைத்து விட்டேன். பெண்ணுன்னா நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த பெண். ஸோ நான்னா ஐ, நேற்றுனா எஸ்டர்டே, எனது பெண் அப்படின்னா மை பென், தொலைத்து விட்டேன். தொலைக்கிறது வந்து லாஸ், தொலைத்து விட்டேன், ஸோ பாஸ்ட்ல இருக்கு, அதனால லாஸ்ட், ஸோ நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் நேற்று எனது பெண்ணை தொலைத்து விட்டேன் அப்படின்னா ஐ லாஸ்ட் மை பென் எஸ்டர்டே. ஐ லாஸ்ட் மை பென் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் ஒன், நாய் சத்தமாக குரைத்தது. நாய்னா டாக், சத்தமாக அப்படின்னா லவுட்லி, குரைத்தது, குறைக்கிறத வந்து நம்ம பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறைத்தது, இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி குறைச்சிருக்கு அதை சொல்றாங்க. ஸோ வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ பார்க்குடு, ஸோ நம்ம பார்க்குடு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். நாய் சத்தமாக குரைத்தது அப்படின்னா the dog barked loudly. நெக்ஸ்ட் ஒன், அவளுடைய தொலைபேசி ஒலித்தது. அவளுடைய அப்படின்னா ஹெர், தொலைபேசினா ஃபோன், ஸோ அவளுடைய தொலைபேசி அப்படின்னா ஹெர் ஃபோன். ஒலித்தது, ஒலிக்கிறது அப்படின்னா ரிங் வர்றதுன்னு அர்த்தம். ஸோ நார்மலா இப்போ வர்றது அப்படின்னா நம்ம ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி வந்ததுன்னா நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ரிங், நெக்ஸ்ட் என்னது ரேங்க், ஸோ நம்ம ரேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அவளுடைய தொலைபேசி ஒலித்ததுன்னா ஹெர் ஃபோன் ரேங்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து கதவை மூடு. தயவு செய்துனா ப்ளீஸ், கதவு, கதவுனா டோர், மூடுனா க்ளோஸ் பண்றது. ஸோ தயவு செய்து கதவை மூடு அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். இப்போ தயவு செய்து கதவை திற அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் ஓப்பன் த டோர். மூடுனா க்ளோஸ், திறனா ஓப்பன். இப்போ இதுக்கு பதிலா ஜன்னலை மூடு அப்படின்னா தயவு செய்து ஜன்னலை மூடு அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. இந்த வீடு அப்படின்னா த ஹவுஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை திஸ் ஹவுஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ப்பதற்குன்னா லுக்ஸ், அழகாக இருக்கிறது, அழகாக இருக்குன்னா நம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அப்படின்னா த ஹவுஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல், இல்லைன்னா திஸ் ஹவுஸ் இஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். திஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் பெட்டில் தூங்குகிறான். அவன்னா ஹி, பெட்டில்னா பெட்டு, தூங்குறது அப்படின்னா ஸ்லீப். இப்போ வந்து பெட்டில் தூங்குகிறான் அப்படின்னா பெட்ல மேலே தானே தூங்குவோம், அதனால தான் நம்ம ஆன் த பெட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். அவன் பெட்டில் தூங்குகிறான் அப்படின்னா he sleeps on the bed. இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால நம்ம he she எஸ் ஆட் பண்ணோம், அதனால தான் நம்ம ஸ்லீப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். he sleeps on the bed. நெக்ஸ்ட் ஒன், 2 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன். ஸோ 2 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன்னா யாரு? நம்ம தான், அதனால தான் ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வாழைப்பழங்கள், ஸோ டூ பனானாஸ். சாப்பிட்டேன், சாப்பிட்றதுனா ஈட், சாப்பிட்டேன், ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் ஃபார்ம். ஈட், ஏட், ஈட்டன், ஸோ நம்ம ஏட் தான் இதில் யூஸ் பண்ணோம். 2 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஏட்
2 bananas. I ate 2 bananas. அவர் எனக்கு நல்ல ஆலோசனையை வழங்கினார். அவர்னா he, எனக்குன்னா me, நல்ல ஆலோசனை. நல்ல ஆலோசனைன்னா என்னது? குட் அட்வைஸ். ஆலோசனைனா அட்வைஸ். வழங்கினார். நார்மலா வழங்குறது, அதாவது கொடுக்கறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிவ்னு சொல்லுவோம். வழங்கினார். ஸோ முன்னாடியே நடந்திருக்கு பாஸ்ட் ஃபார்ம். ஸோ கேவ் யூஸ் பண்றோம். கிவ், கேவ். ஸோ நம்ம கேவ் யூஸ் பண்ணிருக்கோம். அவர் எனக்கு நல்ல ஆலோசனையை வழங்கினார். He gave me a good advice. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. If you have any doubt, please text